பிரவீன், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மக்களவை தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி மத ரீதியாக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசி வருவதாக ஜோஸ் தேல் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் 6 ஆண்டுகள் அவர் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க கோரியும் அந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சற்று முன்பு நடைபெற்று அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரதமர் நரேந்திர மோடியை 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க கோரும் அந்த மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மத ரீதியாகவும் மற்றும் சமூக ரீதியாகவும் மக்களை பிளவுபடுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக பரப்புரையில் பேசி வருவதால் சமூக பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், மதத்தையும் ஜாதி இனத்தையும் தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்தினால் அவர்களை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 6 ஆண்டுகள் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க கோரும் சட்டப்பிரிவின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பிரவீன்.